ஏர்வாடி தர்காவில் நடந்த 840ஆம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழாவில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்படும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை வெகு விமர்சையாக நடந்தது. இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து ஆடி பாடி செல்ல மேளதாளங்கள் முழங்க மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பர ஊர்வலத்தை பின்தொடர்ந்து யானை மீது சந்தனக்குடம் வைக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. ஏர்வாடி சந்தனக்கூடு திருவிழாவானது இவரிடம் 840ஆம் ஆண்டு திருவிழாவாக நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த திருவிழாவின் சிறப்பம்சம் ஜாதி, மொழி, இனம் வேதமின்றி அனைத்து மக்களும் ஒருங்கே சங்கமித்து சிறப்பாக கொண்டாடும் விழாவாகும். இந்த திருவிழாவில் ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு பிரதிநிதித்துவமும் ஒவ்வொரு கட்டளையும் கொடுக்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை சகோதரத்துவத்தோடு ஒரு இனப்பற்றுதலோடு ஒரு தேசிய உணர்வோடு இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஊர்வலத்தை தொடர்ந்து இப்ராஹிம் ஹஹீத் சமாதியில் சந்தனம் பூசப்பட்டது. தர்காவில் நடந்த சிறப்பு தொழுகையில் கேரளா, கர்நாடகா மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர்.